புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து போட் ராக்கர்ஸ் 413. இங்கே பாருங்க ப்ரோ, எப்படி மேசிவா மேட் ஃபினிஷு. சரி, ரேட்டு சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு. 1299 ரூபாய். அப்படியா? ஆமாம், கிடையாதா? 999 வந்து 411. அது இன்னும் கப்பியாக இருந்தது பார்க்கறதுக்கு, அதனால தான் சரி பார்க்க கொஞ்சம் எவ்வளோமா. ஆமாம், அதாவது இப்படி சொல்லணும், அவன் கருப்பா பயங்கரமா இருக்கான், நீ பயங்கர கருப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுல வந்து என்னன்னா, இங்க பாருங்க ப்ரோ, இது நான் வந்து ஃபேப்ரிக் மாதிரிலாம் இருக்கும்னு எதிர்பார்க்கல. வந்ததுக்கு அப்புறம் தான் தொட்டு பார்த்தா அது வேற மாதிரி இருக்கு. ஏதோ பண்ணியிருக்காங்க. ஆமா, யூனிக்னஸ். ஆமா, இதுல என்ன ஹைலைட்னா ஆடியோவும் லிசன் பண்ணி பார்த்தேன். கேவலமாலாம் இல்லை, அதே சமயம் வாவ் வாட் ஆடியோ அப்படி சொல்றதுக்கு இல்லை. ஆனா நல்லா அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். ஆமா, அதே மாதிரி பில்டு குவாலிட்டி கூட எப்படி ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னு வைங்க, 3000 ரூபாய்க்கு நம்ம வாங்குறதோ 2500 ரூபாய்க்கு வாங்குறதுலாம் இதோட பெட்டர் பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறது பச்சை தெரியுது. இந்த இயர் கப்லாம் மாற்ற முடிய போகுது. ஆப் சப்போர்ட் கிடையாதுங்க, அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். ஆப் சப்போர்ட் இல்லை. இந்த இயர் கப் இன்னும் வேகமாக பிடிச்சி இழுத்துனா பிச்சுட்டு வெளில வந்துருமோ? ஆமாம் ப்ரோ. பண்றதுக்கு முன்னாடியே ஜலசமாதி பண்றீங்க. இதெல்லாம் வந்து யூஸ் அண்ட் த்ரோ. அப்ப நான் ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கும் ஜிம்முக்கு வாங்கிக்குவாங்க. அது பாட்டுக்கு வேற பாட்டு ஊத்திக்கிட்டே இருக்கும், அப்பயும் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அப்படியே அப்போ வந்து தூக்கி போட்டு திரும்ப வேற வாங்கிக்கணும். இயர்லி 1000 rupees ஹெட்ஃபோன் செலவு முடிஞ்சு. ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ராடக்ட்லாம் போட்டு அதை போயிடுச்சுன்னு. இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப அதில் பழசு போல ப்ரோ. ஏன் அப்படி சொல்றேன்னா, இது ஆன் ஆகும்போது சொல்லக்கூடிய அந்த வாக்கியங்கள், ஆஃப் ஆகும்போது சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் பழைய போட்டோடது. அடியூசிமிகோ பவரிங் ஆஃப். ஓ அதுவா? ரைட்டு, இன்னுமா இருக்க அப்படி இருந்தது எனக்கு. டேய், ஒன்னதான் நான் 5 வருஷம் முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். நான் அப்பெல்லாம் போட் ப்ராடக்ட் எதை எடுத்து ஆன் பண்ணாலும் போட்ரா கஸ்தி கொஞ்சம் டிலே லான்ச். அந்த செக்மெண்ட்டை கவர் பண்றதுக்காக நாங்க அதை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து இது வந்து 2500 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அப்போ எவனும் வாங்கல. ரீரிலீஸ் பண்ணிட்டோம். பேர் ரொம்ப அவசியம். நாங்களும் அதுக்கு தான் காத்துன்னு இருக்கிறேன். அதனாலதான் இப்போ வந்து 1200 பாதி ரேட்டு. எஸ், அப்போ வாங்கிடுவீங்கல்ல? அப்படியே வெளில கேக்குதா? வெளியில கேக்குதா? கேக்குது. சரி, ஓகே. க்ளீனா கேட்கல, பட் ஆனா ஏதோ சத்தம் வருதுன்னு தெரியுது. சரி, ஓகே. இதுல என்ன ஹைலைட்னா, அந்த பொட்டி எடுங்களேன், அதுல இருக்கிற முக்கிய பிரமுகரை சொல்லுவோம். என்ன பண்ணுறாங்கன்னா, ராக்கர்ஸ் 413 40mm டிரைவர்ஸ், போட் சிக்னேச்சர் சவுண்டா. அது புரியுது, உள்ள ஒருத்த கத்திக்கிட்டு இருக்கான், அது மட்டும் தான் சிக்னேச்சர், வேற எதுவும் பேசக்கூடாது. நீ டோட்டல் பிளேபேக் 80 ஹவர்ஸ்ங்கிறது கிரேசி. பட் இதுல என்ன ப்ரோ இருக்க போகுது? எஸ்பிசி, ஏஎஸ்சியை கிளைம் பண்றானான்னு தெரியல. இதுல நான் இப்போ ஆல்ரெடி கனெக்ட் பண்ணேன். பேசிக் எஸ்பிசி மட்டும் தான் உங்களுக்கு, அவ்வளவுதான். மோஸ்டா அப்படிதான் இருக்கும். நம்ம எதுக்கும் ஓபன் பண்ணி பார்ப்போம். நம்ம நண்பர்களே ஒரு சிலதுல ஏதோ பெருசா வாங்கிட்டு ஆப் வாங்கிட்டு உட்காந்துருக்கேங்கிறாங்க. இதுல அதை கூட சொல்லலையே, அப்படியே அமைதியா இருக்கே, எதையுமே காணுமே. முன்னையாவது ஏதாவது சொல்லும் ஏஎஸ்சி எஸ்பிசின்னு. கூகுளும் என்னடானா இப்படி மாத்தி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் டியூயல் பேரிங் இருக்கு, அது வந்து ஓரளவுக்கு செம யூஸ்ஃபுல். லேப்டாப்போ இது. ஆமா, இஎன்எக்ஸ் டெக்னாலஜி, அடாப்டிவ் ஃபிட்டு, ஈஸி ஆக்சஸ் கண்ட்ரோல், தோ ஆமா பட்டன்ஸ் அதுல போட்டுருக்கானே. ஆமா, ப்ளூடூத் 5.2. ஓகே. இதுல ப்ராடக்ட் பிரைஸ் வந்து 2990 ரூபாய் போட்டுருக்காங்க. அப்ப யாரும் கலர் வந்து பிளாக் அண்ட் ரெட்டுங்க. இது இதுல ஏதாவது அட்ரஸ் போட்டிருக்கானா? மகாராஷ்டிராவா? ரைட், கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சைனா. இல்ல யார் இம்போர்ட் பண்ணான்னு பார்த்தேன், மகாராஷ்டிரால பண்ணிருக்காங்க. ஓகே. கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சைனாங்கிறது நம்ம சொல்லணும்ல, ட்விட்டர்ல ஃபுல்லா எல்லாம் அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பயும் பார்த்துட்டு தான் இருக்கு. அதுல என்ன டைப் சி கேபிள் இருக்கு, அவ்வளவுதானே ப்ரோ. டைப் சி கேபிள், வாரண்டி கார்டு நீங்க அப்புறம் ஸ்டிக்கர் இருக்குமே, பேஸ்கெட்னு ஏதாவது இருக்கு? அதெல்லாம் எதுவுமே இல்ல. இது இங்க இருக்கு. ஆமா இருக்கு, ஒன்னு இருக்கு. அததானே 5 வருஷமா ஓட்டுக்கிட்டு இருக்கான் அதே ஸ்டிக்கரு. அப்பயே வாங்கியாச்சு பல மில்லியன்ல. பேஸ் ஹெட் மட்டும் தான்டா, வேற ஒன்றும் இல்லைடா. வேற எதுவும் கிடையாது. இதுல வெறும் பேஸ் ஹெட்னு போட்டா பரவாயில்ல. இந்த போட் ஹெட் அங்க ஒரு பிராண்டிங், நம்மளை வச்சு பிராண்டிங் பண்ணிக்கிறான். போட் இல்ல, நம்மளை வச்சு பிராண்டிங் பண்ணிக்கிறான். கோட் அது மாதிரி போட், அவ்வளோதான். படகு ஏறினீங்கன்னா கவுந்துருவீங்க. சரி, இது அப்படியே போயிட்டு இருக்கு. கண்ட்ரோல்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. கண்ட்ரோல்ஸ் பாக்குற அளவுக்கு இன்னமும் அப்படியே ஆளு. இதுல வேற ஈஸிலி ஆக்சஸபிள் கண்ட்ரோல்ஸ்ங்க, அத நாங்க போட்டுருக்கோம் பாக்ஸ்ல. என்ன பர்ஃபார்ம், ஃபர்கெட் டிவைஸ், ரீசெட் கூட சொல்லியிருக்காங்க பாருங்க. எப்படி எல்லாம் ஹை குவாலிட்டிங்க. நாங்க ரீசெட்டுக்கு வந்து என்ன பண்ணுமோ, ஃபர்ஸ்ட் நீங்க ஆன் பண்ணிப்பீங்களா, அப்புறம் வந்து என்ன பண்ணுவீங்களா, வால்யூம் அப்பயும் பவர் பட்டனையும் பிடிச்சி 3 செகண்ட் அழுத்துவீங்களா. யாரு கூட எல்லாம் அது பேரா இருந்ததோ எல்லாத்தையும் மறந்துட்டு கோமாக்கு போயிடுமா. ஆமா, கோமாக்கு போயிடுமா. கோமா ராமசாமி. இதுல எல்இடி வந்து லோ பேட்டரினா உங்களுக்கு ரெட் கலர்ல இருக்குமா,
சாலிட் ரெட் கலர்னா சார்ஜ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தமா. ஓகே. ஃபுல்லி சார்ஜ் ஆனதுமே எல்இடி டர்ன்ஸ் ஆஃப். ஓகே. சார்ஜ் ஏறாம இருந்தாலும் ஆஃப் தான் ஆகும். என்னடா அல்காரிதம் இது? எங்க இருந்துடா வரீங்க நீங்களா? அதெல்லாம் யாரு போட்டிருக்கத மட்டும் படிங்க. சரி ஓகே. மேனுவல்ல என்ன போட்டிருக்கா அதை மட்டும் படிங்க. ஸ்டாண்ட் பை டைம் 500 மணி நேரம். யூஸ் பண்றது 80 ஹவர்ஸ்க்கு 60% வால்யூம்ல. ஓகே. A2DB இந்த ப்ரொஃபைல்லாம் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கான். SBCASC பத்தி இங்க வாயை திறக்கலன்னும் போது நம்ம புரிஞ்சுக்கணும். எதுவுமே இல்ல. சரியா? டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் 10 மீட்டர். அது காலகாலமா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பேட்டரி 600 mAh. இந்த வாட்ச்ல 700 mAh இருக்கு. அடுத்து 2.5 hours சார்ஜிங் டைமு. USB Type C. சார்ஜிங் வோல்டேஜ் 5 volt. ஒரு வார்த்தை கூட நல்லதா பேச மாட்டேங்க. எல்லாத்தையுமே அடிப்பீங்க. சரி, இதை மொத்தம் இப்போ நான் பேர் பண்ணிட்டேன். ஓகே, நீங்க கேட்டு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் செம்ம லைட் வெயிட்டா தான் இருக்கும். ரொம்ப குவாலிட்டி மட்டங்க. இதெல்லாம் ரொம்ப பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்க. எனக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு பயமா இருக்கு. இப்படி தலை வைக்கும் போது பட்டுன்னு உடஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கு எனக்கு. சரி, இப்போ பாசிட்டிவா பேசலாம். இது காதை நசுக்குது. ஆமா. ஓ மை காட். சரி, இதை வச்சு பாசிட்டிவா பேசுற டைம் வந்துருச்சு. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. வெளியில சவுண்ட் லீக்கேஜ் செமையா தெரியுங்க. ஏன்னா அது வந்து காதை கவர் பண்ணல. காது என்ன சொல்ல வராரு? VPNலாம் போட்டு படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சவுண்ட் நரேஷ் நீ எல்லாம் மாட்டிக்கோடா, பாத்துக்கோடா. இது வந்து இந்த நார்மல் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல கேட்பாங்களா அந்த மாதிரி இருக்கு அவுட்புட். ஓகேங்க, கேஷுவல் யூஸ், ஜிம்முக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை டம்மால் டிமில் அடிச்சிட்டு இருக்கோம். ஒரு ஹைப் ஆகும், வெறியாகும். ரொம்ப ஆவரேஜ் தாங்க ஆடியோ. பவர் ஹவுஸ்லாம் நல்லா இருக்கு. அப்போ வந்து ஜிம் பாட்டுக்குலாம் நல்லா இருக்கும். ஆக்சுவலா எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே பேசிட்டு தாங்க யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு எனக்கு உடனே தெரிஞ்சது என்னன்னா, எப்பயுமே போட்டோட சிக்னேச்சர் சாங் புரிஞ்சிச்சுடா. கரெக்ட். ஆமா, அந்த குத்து சாங் தான் இவன் வேலையாகும். ப்ரோ, லேட்டஸ்ட் ட்ரெண்ட் சாங்ஸ் எது கேக்குறதா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க அனிருத் பிளேலிஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க, கரெக்டா இருக்கும். அவ சாயா பேங்கருக்கு ஒர்க் ஆகுதா அது தெரியல. அப்போ ரஹ்மான் கொஞ்சம் டவுட். அப்போ எங்க மாம்ஸுக்கு அவர்லாம் இது இல்ல, மெலடி நிறைய நல்லா போடுவாரு. சரி, எது நல்லா அனிருத் யுவன் சங்கர் ராஜா போடுங்க. அட்டி போட்டு அட்டன் அடிக்கலாம். ஆக்சுவலா இதுல என்னன்னா, இந்த ஸ்ரீகாந்த் தேவா அவங்க எல்லாம் போடுங்க. நல்லா தேனிசி தென்றல் தேவா, ஸ்ரீகாந்த் தேவா போட்டு மொத்தம் சும்மா இவ்வளவுதான். சரியா? ஜிம்முக்கு யூஸ் பண்ணிட்டு எடுத்து வாங்கிக்கோங்க, அவ்வளவுதாங்க. இது வந்து மோஸ்டா ஓப்பனா சொல்லணும்னா எப்படின்னா, இப்போ ஒரு வீட்டுல ஒரு கிட் யாருக்கும் தேவைப்படுது, தாராளமா வாங்கி கொடுக்கலாம். பெரியவங்க வந்து ரஃப்யூஸ்க்கு வாங்குறவங்க கூட வாங்கிக்கலாம். இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்குலாம் இது போதும் ப்ரோ. ஆமா, சரியா? அதுக்கு தான் மெயினா. ஆனா இது நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஆணியருங்க ரொம்ப நேரம்லாம் கண்டினியூஸா யூஸ் பண்ணா காது வலிக்க ஆரம்பிச்சிடும். நசிங்கிட்டே இருக்குது காதுல, கண்டிப்பா வலிக்கு வந்து குழந்தைங்களுக்கு கரெக்டா லோப்ஸ் வலிக்கு வந்து. எனக்கு தெரிஞ்சவங்க பேசாம போட்டுருக்கலாம் ராக்கஸ் 413 ஃபார் கிட்ஸ் அப்படின்னு. ஏன்னா அவங்க காதுக்கு வந்து கொஞ்சம் இது நல்லா இருக்கும். போட் ஜூனியர் அப்படின்னு. போட் ஜூனியரா? சரிங்க, இந்த இடத்துல ஏதோ ஒரு பட்டன் வச்சிருக்கானே, அவன் எதுக்கு வச்சிருக்கான்? அதுதான் அந்த மேனுவல். அது இல்ல, மூட்டைப்பூச்சி கொள்ளணும் இவனை முதல்ல கொள்ளணும். இந்த இடத்துல ப்ளே பாஸ் ஓகே, கரெக்டா ப்ளே ஆகுது. வால்யூம் அப், வால்யூம் டவுன் ஓகே. இந்த பாத்துக்கோங்க. பீஸ்ட் மோடு ப்ரோ ஆன் பண்ணீங்களா? போறேங்க, இது வரேன் நான். பீஸ்ட் மோடு போட்டு நாங்க பீஸ்ட் பாட்டு கேட்போம். எப்ப அரங்க அதிர்ச்சோ அப்பயே நான் நினைச்சேன். சரி, ப்ளே பாஸ் பாருங்க மக்களே. ப்ளே பாஸ் கரெக்டா வேலை செய்யுது. ஓகே. அப்புறம் வால்யூம் அப், வால்யூம் டவுன். நான் இப்போ என்ன பண்றேன், வால்யூம் அப் பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தா நெக்ஸ்ட் சாங். ஆமா, நெக்ஸ்ட் சாங் இது பார்த்தேன் நான். ஆமா. அடுத்து வால்யூம் டவுன் பிடிச்சி அழுத்திட்டே இருக்க ப்ரீவியஸ் சாங். ஓகே. அப்புறம் அந்த பீஸ்ட் மோடுக்கு ஒரு பட்டன் ஓரத்துல இருக்கா, சொல்லுதா பீஸ்ட் மோடுன்னு? பீஸ்ட் மோட் சொல்லுதா? அப்படி சொல்லுது. ஓகே. அங்க ஒண்ணும் நடக்கலனா நான் என்ன பண்றேன், இதெல்லாம் கரெக்டா வேலை செய்யுது. டிஃபரன்ஸ் தெரியுதா? டிஃபரன்ஸ் வந்து கேம் ஆடி பார்த்துடலாம். தோ இல்ல, பீஸ்ட் மோடுக்கு ஏதாச்சும் அடிச்சு தெரியுது? டே, பீஸ்ட் மோட பிடிச்சி அழுத்தினே ஏதாவது நடக்குமா? ஒன்றும் நடக்கலையே. பீஸ்ட் மோடு குவிக் ஸ்விட்ச் பட்டன் தான் போட்டிருக்கிறான் அவன். இல்லை, அப்போ நான் வெர்ச்சுவல் அசிஸ்டன்ட், இவர் கூகுள் அசிஸ்டன்ட்ல எப்படி வேக் பண்ணுவேன்? அதெல்லாம் கிடையாது. 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்கண்ணா. ஏய், ஓகே ஓகே, இந்த பழைய அல்காரிதம் இன்னும் மாத்தலையாடா? எது தெரியுமா? சென்டர் பட்டனை பிடிச்சி 2 தடவை அழுத்தினீங்க நீங்க ப்ளே பாஸ் பட்டனை, லாஸ்ட் நம்பர் ரீடைல். ஓ, ஓகே ஓகே. அதெல்லாம் இன்னும் மாத்தவே இல்லை அவன். சரி, இப்போ நான் பீஸ்ட் மோட் நிஜமே ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடுறேன். ஆமா, அதுதான் முக்கியம். இப்போ என்ன பண்றேன், கேம் ஓபன் பண்ணி. ஏன்னா அதான் சொல்றானுங்க உனக்கு. ஆனா அது பயங்கரம் ப்ரோ, பீஸ்ட் மோட்ல ட்ரிகர் ராப்டர். அது கேமிங்க செமையா இருக்குங்க. நான் ஆனால் எதிர்பார்க்கல. வி ஆர் ஷாக்டு. ஏன்னா கேமிங் ரிலேட்டடான பட்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் இந்த 1000 ரூபாய்க்குள்ளே வரும். இவன் பண்ணுறான். அப்புறம் அந்த விங்ஸ்னு ஒரு பிராண்டில் பண்ணுறாங்க, அது நல்லாயிருக்கும். நான் விங்ஸ் தான் யூஸ் பண்ணிருந்தேன், அது நல்லாயிருக்கும். விங்ஸு மார்க்கிங் த க்ரீஸ்.
அன்பேக்கிங் கிட்ஸ். ப்ரோ லேட்டன்சி தெரியும் ப்ரோ. அதுக்கு பீஸ்ட் தான். மோட் வந்து இதுக்கு தானே, பேஸுக்கு தானே, இல்ல கேமிங் மோட்? கேமிங். அப்படியா? ஓ ஓகே. எப்படி ஆன் பண்ணிட்டீங்க? ஆனா இல்ல இன்னும் ஆன் பண்ணல, அதுக்காக தான் ஆன் பண்ணல. ஆக்டிவேட் டீஆக்டிவேட் கேமிங் பீஸ்ட் மோட் ஒரு வாட்டி அழுத்தணுமாமே? ஒரு வாட்டி அழுத்தினா போதும். இது வெர்ச்சுவல் இது அசிஸ்டன்ட்டை கூப்பிடலான்னு பார்த்தா அது டபுள் டேப். ஆக்டிவேட் கூகுள் அசிஸ்டன்ட் டபுள் டேப்பா ப்ரோ? அதேவா? அதேதான், பீஸ்ட் மோடே டபுள் டேப். இல்ல ப்ரோ, அதுக்கு வந்து இந்த பட்டன் அழுத்த சொல்றான் அவன். வேற ஏதோ பட்டன் ப்ளே பாஸ் தான் டபுள் டைம் அழுத்தினா லாஸ்ட் கால் போயிருது கால். அப்புறம் ஏன் இப்படி போட்டிருக்கான்? ஆக்டிவேட் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சரி டபுள் டேப்னு போட்டிருக்கானே. ரைட் சைடில் அதுதானே சைடு பட்டன் எதுவும் இல்லை? ஐயோ அது பழைய சாஃப்ட்வேர்ல இருக்கு போலயே. 2 தடவை அழுத்தணும்னு என்ன பண்ணி தெரியுமா, பீஸ்ட் மோடுக்கு போயிட்டு திரும்ப மியூசிக் மோடுக்கு வருது. சரி ஓகே. இட்ஸ் எ டோர்னமெண்ட். இப்போ பேட்டில் அடித்த உடனே சத்தம் கேட்கணும். லேட்டாக கேட்டுச்சு, நீ செத்த. லேட்டாக தான் கேட்டுச்சு. இப்போ தான் பீஸ்ட் மோடு போகிறேன். ஆனால் இது எவ்வளோ பரவாயில்ல, பீஸ்ட்டில் இல்லாதப்பயே நல்லா இருந்தது. அப்படியா? சரி, ஆக மொத்தம் வந்து ஃபார் ஷுவருங்க பேட்டரி லைஃப் இதில் நல்லா தான் இருக்கும். நம்ம யாருமே வந்து ஜிம்முக்கு வாங்கிக்காங்க அவ்வளோ 60-70% மேலே நம்ம கேட்க மாட்டோம் வால்யூம் வச்சு. ஸோ பேட்டரி லைஃப் இது ப்ராமிஸ் பண்ண மாதிரி வந்துடும். லைஃப் வருமா அப்படிங்கிறது எங்கள் கையில் இப்போதைக்கு இல்லை. எங்கள் கையில் இந்த இது இருக்கு, ஓரல் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு. ஆனா இது அத்தனை வருஷத்துக்குலாம் இல்லாட்டி அத்தனை மாசங்களுக்குலாம், ஆனா ரொம்ப அத்தனை வருஷத்துக்குன்னு சில நிறைய பேருக்கு அவ்வளவு நம்பிக்கை. ஓகே ஓகே வாரம். இது பிளாஸ்டிக் வந்து அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இருக்கு. கொஞ்சம் பத்திரமா தான் யூஸ் பண்ணணும். எனக்கு இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு நம்ம குரூப்ல, ப்ரோ என்ன ப்ரோ இது சிலென்சியோ உடஞ்சிரும், அதெல்லாம் எங்கேயோ நல்லா இருந்த மாதிரி இருக்கு. சிலென்சியோ இதோட கொஞ்சம் பெட்டர் தாங்க ஆக்சுவலா. ஏன்னா இதை விட ஒரு 2000 ரூபா கிட்ட. அது 3000 ரூபா கிட்ட இல்ல, 3000 ரூபாய்க்குள்ள 2999ல அது குவாலிட்டி இருந்துச்சு அதுல. இது கொஞ்சம் வித்தியாசங்க. பிளஸ் அதோட கப்ஸ் எல்லாம் பெருசு. இது கப்ஸ் இதெல்லாம் சேல்ல ஒரு 1000 ரூபாய்க்கு 999 வரும். இப்போதைக்கு லோயஸ்ட் பிரைஸ் என்னன்னு பார்த்தேன், இதுதான் லோயஸ்ட் பிரைஸ். ரஃப்யூஸ்க்கு இதுக்கு அப்புறம் மேபி இன்னும் குறையும். சரியா? ஆனா என்ன சொல்ல வரோம் அந்த வீடியோ முடிவுல, அடியோஸ் மிகோ, அவ்வளவுதான். சரி, கால் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு வாய்ஸ் அட்டாச் பண்ணுவோம், நீங்க பாருங்க. சோ அதான் இதோட கால் குவாலிட்டி. சோ இப்போ கேக்குதா? ஆமா கேக்குது, நல்லாவே கேக்குது. இதுல வாய்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கு, பட் கிளியரா இருக்கு. இந்த ஓவர் இப்போ வந்து நீங்க அவுட்டோர்ல இருக்கீங்க கரெக்ட்டா? அவுட்டோர்ல தான் இருக்கேன். ஏதோ ஒரு கார் சவுண்ட் கேட்டுச்சு. அது அங்க 2 தெரு தள்ளி போச்சு. அதுவே கேக்குதா? ஓகே. அதே மாதிரி நீங்க பேசுறது வந்து இப்போ நான் அப்படியே நீங்க பேசுறத மிமிக் பண்றேன். இந்த போட் ஹெட்செட் இது போட்டிருக்குடா. அப்படி ஆகுது. அவ்வளவு சூப்பர். கேக்குதாடா? சூப்பர்ரா. அப்படி அந்த ஒரு வார்த்தை வந்துருது, அதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஆயிடுது. நல்லா இருக்கே, இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இந்த புதிர் போடுவாங்க பாத்திருக்கியா? நான் என்ன சொல்லிருப்பேன் சொல்லு பாக்கலாம் அப்படின்னு. இப்ப நீங்க நான் என்ன சொல்லிருப்பேன் பாக்கலாம், அந்த நடுவுல வந்து டப்புன்னு கட் ஆயிடுது. ஏய் சூப்பர்ரா. அப்ப சைக்கிளிங்ல இருக்கீங்களா இல்ல வாக்கிங்ல இருக்கீங்களா? ஏய் சும்மா நின்னுட்டு இருக்கேன்டா. இவன் வேற ஒருத்தன் சும்மா நின்னுட்டு இருக்கீங்களா? என்னங்க அதுக்காக இப்படி கேக்குது? ஆமா, இதை எடுத்துட்டு எவன்டா சைக்கிளிங்லாம் போவான்? அது ஓவர் ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டு. அப்ப நீங்க இன்டோர்ல உங்க சிஸ்டம் முன்னாடி சைலண்டா உட்காந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்கன்னா பெர்ஃபெக்ட். அவ்வளவுதான். என்னதான் இல்லையா? அப்ப இது வந்து இப்ப ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது அதான் அப்படி கேக்குது. விளங்கிரும். ரொம்ப நல்லா இருக்கு. சரி, அப்படிதாங்க இருக்கு. நான் என்ன பண்றேன் இப்போ, அப்படியே நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், அந்த கிளியர் கால்ஸ் அது மாத்தி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஓகே. இவ்வளவு நேரம் அது ஆன்ல இருந்து இது நல்லா இருக்குல்ல? ஓ ஒருவேளை அதனால நாய்ஸ் கட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம குரல்களை கட் பண்ணதோ? சரி இருக்கலாம். சரி இப்ப எப்படி இருக்கு? பேசுங்க. அதான் இப்ப பேசிட்டு இருக்கேன், அதை டிசேபிள் பண்ணிட்டேன், இப்ப பேசிட்டு இருக்கேன். இப்ப வந்து அதே மாதிரி பெல் அடிக்கிறேன். கொஞ்ச நேரம் முன்னாடி பெல் அடிச்சுட்டு தான் இருந்தேன். அதாங்க. அப்ப வந்து தம்பி பிரச்சனை இல்ல, நாய்ஸை கட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக்சல் வந்து கிறுக்கா பிறுக்கா பண்ணிட்டானும் தோணுது. பிக்சல் கிறுக்கா பிறுக்கா பண்றது இருக்கு. இவனோட பிட் ரேட்டே அந்த லட்சணத்துல இருக்கு போல. அதாவது எதெல்லாம் நாய்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோ அல்காரிதமே, அந்த நாய்ஸ்ன்னு எடுத்துக்கிற ஃப்ரீக்வன்சியை தான் தலைவன் வந்து ஆடியோவே கொடுக்குறான் போல. அந்த லட்சணத்துக்கு மைக்ரோஃபோன்ல இருந்து வர டேட்டா, இப்ப அந்த லட்சணத்துக்கு இருக்கு டேட்டா அப்படி இதாகுது. புரியுதா? சரி ஓகே, புரியறது என்ன புரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். சரி, நம்ம மக்கள் கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, ரொம்ப பேசிக் யூஸுங்க, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லைங்க. ஆமா, நீங்க எதுவுமே பண்ணலையே, இப்ப நின்னுட்டு தான் இருக்கீங்க. அப்ப இது இன்டோர் கூட சஜஸ்ட் பண்ண முடியாது. இன்டோருக்குன்னா இன்டோர்ல மட்டும் என்ன மாறிட போகுது? இல்ல, இப்ப இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்ல, இதெல்லாம் எப்படி இருக்கு இப்ப நான் பேசுறதுன்னா? ஓகே தான்.
சரி, அப்போ வந்து அந்த ஜிம்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, இந்த கிளியர் கால் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம ஜிம்ல யூஸ் பண்ணா தப்பிச்சிடலாம்டா. ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஆக மொத்தம் சொல்ல போனா இந்த ஹெட்பேண்ட் ஏரியால இருக்க குஷன் வந்து ட்ரெடிஷனல் டிசைன். இது எல்லாமே ஆமா. ஒரு லோ குவாலிட்டி Template. பிளாஸ்டிக். ஆமா. சரியா, இப்படிலாம் பிடிச்சலாம் ரொம்ப வளைக்க வேணாம். ஆசை இருக்கு. காதுல மாட்டும்போது பயமா இருக்குது எனக்கு. சரியா, ஆனா செம்ம லைட் வெயிட். அதனாலதான் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கனால ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. ஆமாங்க. ஓகே, பார்க்கலாமா? பாய். டாடா. வரட்டா